உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 10/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. வளர்பிறை. இன்றைய திதி ஏகாதசி திதி. காலை 7:45 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இரவு 12:51 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு ஆயில்யம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கு. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு. அதற்கான பரிகாரம் தயிர். இன்று மூலம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: சர்வ ஏகாதசி, மதுரையில் இம்மையில் நன்மை தருவார் திருக்கல்யாணம். இன்றைய பொது பலன்கள்: புதிய பொறுப்பினை ஏற்க, வெளிநாடு பயணம் செய்ய, வாஸ்து சாந்தி செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ வெங்கடாஜலபதி வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும். தாயாருக்கு கை கால் வலி சோர்வு நீங்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் நிம்மதி உண்டு. இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கான நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். நண்பர்கள் உடன் பிறந்தவர்களால் மனக்கசப்புகள் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பணிப்போர் நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் செயலில் வேகம் கூடும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து காட்டுவீங்க. புதிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்பீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. விலகி சென்ற உறவுகளும் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனா புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்துடும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. அரசு காரியங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாக முடியக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.